2 வருஷம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு. இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிட் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கே போகல. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மீட்டிங் இருக்கிறனால ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்கன்ட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆஃபீஸுக்கு கிளம்புறோம். ஸோ அதான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது ரோடு வியூ. இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இங்கே பக்கத்தில் நம்ம வந்து இப்போ டெஸ்லாவில் போகிறதுனால நமக்கு வந்து கேஸ் செலவு வந்து ரொம்ப மிச்சம். கேஸுக்கு செலவே கிடையாது. காரை ஓட்ட வேண்டியது, வீட்டில் வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு நைட்டு சார்ஜ் போட்டுட்டு காரில் எடுத்து காரை ஓட்ட வேண்டியதா. கேஸ் செலவு அப்படி டோட்டலாக 0. இதுலேயே இந்த டெஸ்லாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டிடும். பக்கத்தில் எந்த வண்டி வருது, நம்ம எந்த லைனில் கரெக்டாக போகிறோமா, என்ன ஆட்டோ பைலட்டு, நிறைய ஃபீச்சர் இருக்குது. அதெல்லாம் அப்படியே காட்டுறேன். இதுதாங்க வியூ பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்கூலு. இது லெஃப்ட் சைடு, இது வந்து ஸ்கூல் ஜோன். இங்கே வந்து நம்ம ஸ்கூல் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா 25 மைலுக்கு மேலே போகக்கூடாது. பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் எவ்வளோ காரு நிற்கிது ஸ்கூல் ட்ராப்புக்கு. இப்படி தாங்க இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகும். மார்னிங் வந்து ஸ்கூல் ட்ராப் மட்டும் எப்படியும் ஒரு 20 to 25 நிமிஷம் ஆகும். ஃபுல் கார் லைனில் நின்று. இங்கே நம்ம ஊர் மாதிரி இறக்கி விட்டோ பஸ்ஸோ வராது. பப்ளிக் ஸ்கூலுக்கு பஸ் வரும், பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கெல்லாம் பஸ் வராது, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம காரில் வந்து விடுறவங்களாம் நார்மலாக இப்படி வந்து இங்கே பாருங்கள் எத்தனை கார் லைனில் நிற்கிது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் ட்ராப்புக்கு வந்த காருக்கு தான் அங்கே நிற்கிறது ஃபுல்லாமே. ஸோ 1 by 1 போய் ட்ராப் பண்ணிட்டு வர வரைக்கும் நமக்கு இங்கே டிலே ஆயிரும். இப்போ நம்ம எப்படி டைம் கால்குலேட் பண்ணிங்கனாலும் ஒரு 10 to 20 நிமிஷம் அட்வான்ஸாக வந்தால் தான் இந்த ஸ்கூலை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கெல்லாம் டைமுக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா நம்ம அங்கே மாட்டிக்குவோம். பாருங்க காலையில் 8 மணிக்கு எவ்வளோ டிராஃபிக்கு ரோடு ஃபுல்லாக. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழித்து ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஆஃபீஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் மாறுதல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பட் மோஸ்ட்லி உள்ள மற்றபடி பார்த்தீங்கன்னா க்ரௌடெல்லாம் அதிகமாக இருக்குமான்னு தெரில. ஏன்னா இங்கே டீம் மட்டும்தான் மீட்டிங் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் பீப்புள் பார்க்கலாம். இப்போ வந்து ஹைப்ரிட் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இங்கெல்லாம் கேஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஜங்ஷனில் தான் வச்சுருப்பானுங்க. இந்த மாதிரி 2 ஜங்ஷன் வருது இல்லையா, மெயின் ஜங்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேஷன் இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு மழை வேறு வருதுங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ட்ரிஸ்லிங்கு கண்ணாடியில் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆஃபீஸுக்கு போனால் மழை வருதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட்ல ஒரு பியூட்டி பாருங்க. வைப்பர் வந்து ஆட்டோ போட்டு வச்சுருக்கேன். இந்த ஆட்டோ என்ன பண்ணால் மழை வந்து இல்லை கண்ணாடியில் தண்ணி இருந்தால் மட்டும் அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வைப்பர் அதுவாக ஆன் ஆகிக்கும். நம்ம எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ மழை வரல, தண்ணி கண்ணாடியில் வந்து எந்த தண்ணியுமே படலை அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. இங்கே பாருங்க ஆட்டோ எனப்பில் இருக்கு. இது ஒரு காலேஜ். இங்கே இந்த லெஃப்ட் சைட் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து கிளெண்டல் கம்யூனிட்டி காலேஜ்னு சொல்லி ஒரு காலேஜ், கம்யூனிட்டி காலேஜ். இங்கே வந்து எப்படி நம்ம ஊரில் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்குது, அது மாதிரி இது வந்து அங்கங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு காலேஜ் இருக்கும். கம்யூனிட்டி காலேஜ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது போக மெயின் காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படியே போகிறேன் பாருங்கள். ஆட்டோ பைலட் ஃபீச்சர் எல்லாமே இருக்குது. இதில் வந்து எப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனு அது வந்து கிரே கலராக இருக்கு இல்லையா. நான் இப்போ வந்து ஆட்டோ பைலட் என்கேஜ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலராக மாறிடுச்சு பாருங்கள் லேனு. சரிங்களா, ஆட்டோ பைலட் என்கேஜ் ஆயிடுச்சு. அப்போனா நான் வந்து கையை ஸ்டேரிங்கை பிடிக்க தேவையில்லை, அதுவாக போகும். அப்புறம் அந்த கார் நின்றுச்சு அப்படின்னா இதுவாக ஸ்லோவாகி நிற்கும், அப்படியே நின்றுக்கும் காரு. நம்ம வந்து பிரேக் போட தேவையில்லை. அது மூவ் ஆச்சு அப்படின்னா அதுவாக மூவ் ஆகிக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கேஜ் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே வருது பாருங்க. பட் நம்ம வந்து கை வச்சுட்டே இருக்கணும், ஸ்டேரிங்கில் கை வச்சுட்டே இருக்கணும். பாருங்கள் நான் எதுவுமே பண்ணலை, கார் அதுவாக மூவ் ஆகுது பாருங்க. அங்கே முன்னாடி கார் போகிற ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கார் வந்து அப்படியே ஸ்பீடு பிக் பண்ணிக்கும். அவன் பிரேக் போட்டான்னா அதுவாக பிரேக் போட்டுக்கும். அவன் மூவ் பண்ணாலும் இப்போ நம்ம வந்து ஸ்டேரிங்கோ பெடலோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண தேவையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் பிரேக் பண்ணிக்கும், போய்க்கும். இதுதான் இந்த ஆட்டோ பைலட். இந்த ப்ளூ கலரில் வந்து எங்கேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து ஆட்டோ பைலட். இப்படி இருந்ததுன்னா
இந்த லேன் வந்து ப்ளூ கலராக மாறி நம்ம போகிற லேனில். ஸோ முன்னாடி காரு சைடு காரு எல்லாமே தெரியுது பார்த்தீங்களா, தெரியுது பாருங்க. இது நிறுத்தினானா அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நிறுத்திக்கலாம். அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம இப்படி செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரம் நம்ம கார் வந்து டிஸ்டன்ஸ் வரணுங்கிறது. இது ஆட்டோமேட்டிக்கு மினிமம் இவ்வளோ டிஸ்டன்ஸு. நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு 3 வச்சிட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் கார் நின்றும். அதே மாதிரி அவன் மூவ் பண்ணான்னா நம்ம காரு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல அட்டகாசமான ஃபீச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இது ஃபுல்லாமே இந்த இதில் தான் கண்ட்ரோல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. காரு இங்கே இதே பார்க்க மாட்டீங்க, முன்னாடி ஸ்பீடோ மீட்ரு மற்ற எதுவுமே பார்க்க மாட்டீங்க. ஸ்லீக் டிசைனு, ஒன்லி ஸ்டேரிங் மட்டும்தான் இருக்கும் காரில். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கன்சோலில் தான் எல்லாமே பண்ணுறது. பெடல் நம்ம எந்த மாதிரி வச்சுக்கலாம், நமக்கு எப்படி வேணும், சார்ஜிங் எப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள் 139 மைல் 50 மைல் இருக்குது, 50% இருக்குது. இன்னைக்கு ஓட்டிட்டு திரும்ப போனால் நைட்டு நான் சார்ஜ் போட்டுட்டேன்னா காலையில் ஃபுல்லாயிரும். இந்த ஆட்டோ பைலட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஆட்டோ ஸ்டீம், இது எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணிட்டா ஓகே. இதே மாதிரி லாக் பண்ணிக்கலாம். லைட்டு பாருங்கள், அப்படியே கார் மூவ் ஆகுது பாருங்கள். நான் எதுவுமே பண்ணல, ஸ்டேரிங்கில் கையே வைக்கல, அதுவாக பாட்டு மூவ் ஆகுது. அதே மாதிரி சிக்னல் வந்துன்னா, சிக்னல் முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா சிக்னல் க்ரீன் விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் காட்டும், பைங்க் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் நம்ம சிக்னலை பார்க்கல அப்படின்னா கூட நம்மளுக்கு அலர்ட் கொடுக்கும், சிக்னல் விழுந்துருச்சு கிளம்புங்கிற மாதிரி. சூப்பராக இருக்குங்க பாருங்க. லேனு ஸ்டேரிங்கில் கை வைக்க சொல்கிறான், அடிக்கடி வந்து நம்மளை ஸ்டேரிங்கில் கை வைக்க சொல்லுவான் இந்த மாதிரி. ஏன்னா தூங்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா, அப்படி ஏதாவதுனா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக வந்து முதல்ல வந்து அப்படி வச்சுருந்தானுங்க, அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் வருதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஸ்டேரிங்கில் கை வைக்கலைன்னா அது இது கொடுக்கும், அலர்ட் கொடுக்குங்க, கை வை அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதாங்க, அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 5 மைல் சிக்னல், அது வாட்டுக்கு வண்டி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ லைனை பார்த்துட்டு சிக்னல் இருக்கிறது எல்லாமே காட்டும் பாருங்கள். அந்த கார் குறுக்க வரனால அது கருப்பாக காட்டுது. ரொம்ப பக்கத்தில் இருந்ததுன்னா அவன் ஏதாவது சடன் பிரேக் போட்டோம்னா ரெட் கலர் காட்டிட்டு நம்மளுக்கு அலர்ட் அடிக்கும், குயின்னு அலர்ட் அடிக்கும் பாருங்க. சைட்லலாம் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கார் பிரேக் போட்டான்ல, நம்மளுக்கு 46 ஸ்பீடு போகுது பாருங்க. குறுக்க வந்துட்டான் டப்புன்ட்டு ஒருத்தன், கிறுக்கு பையன். ஸோ இது என்ன, இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க அப்படின்னா இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இன்கேஸ் இந்த மாதிரி எவனாவது குறுக்க வந்துட்டா, நம்ம காரை முட்டுறான், அது மாதிரினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கார் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு அந்த இன்சிடென்ட்லேருந்து சப்போஸ் யாராவது குறுக்க வரானுங்க, சடன் பிரேக் ஆகுது, ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம கார் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிடும். அந்த டைம்லேருந்து முன்னால் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து கார் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். சென்ட்ரி மோடுன்னு சொல்லி இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அந்த கேமராலாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து அது ரெக்கார்ட் ஆகிக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னாலும் இந்த கேமரா அமுத்துனீங்கன்னா பார்த்துக்கலாம். அதை சேவ் பண்ணிங்கன்னா பாருங்கள், சேவ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் போய் இந்த டைமில் என்ன நடந்துச்சு, இந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோங்க, கிட்டத்தட்ட ஆஃபீஸ் கிட்ட வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் ஏறி இறங்குனா நம்ம ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இதுதான் மேம்பாலம். இது ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஆஃபீஸ். பயங்கரமாக கட்டிச்சிருப்பானுங்க பாருங்க, அட்டகாசமாக இருக்கு பாருங்க. ரோடெல்லாம் ஜம்முன்னு கட்டி வச்சிருப்பானுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க இல்லையா, எல்லோ. ஓகே, நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் பாருங்க, ஹார்கின்ஸ் தேட்டர் இருக்கா, ஹார்கின்ஸ் தேட்டருக்கு அந்த பக்கம் அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க, சிமெண்ட் கலர் இந்த ஒயிட் கலர் பில்டிங், அதுதான் நம்ம ஆஃபீஸு. இந்த தேட்டருக்கு பின்னால் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது. மீட்டிங் வந்து அந்த பெரிய ஆஃபீஸில் தான், ஓல்டு ஆஃபீஸு. ஸோ நான் அங்கே தான் போக போகிறேன். சரிங்க, சிக்னல் சவுண்டு வந்துச்சா, இதுதான் அது. என்ன அப்படின்னா சிக்னல் விழுந்துருச்சு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது, க்ரீன் சிக்னல் விழுந்துச்சுன்னா அது இண்டிகேட் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ அப்படியே போக வேண்டியதாங்க. கிட்டத்தட்ட வந்தாச்சு ஆல்மோஸ்ட்டு. அடுத்த சிக்னலில் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, சேஸ் பேங்க் இருக்கு பாருங்க, நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, ஐசிஐசிஐ ஆக்சிஸ், அது மாதிரி இது வந்து நம்பர் 1 பேங்க், சேஸ் பேங்க்கு. சிக்னலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்கும். ஸோ இங்கே சிக்னல் இப்படி தான், இந்த மாதிரி க்ரீன் சிக்னல் இருந்ததுன்னா அந்த சிக்னல் வந்து நேராக போகிறவங்களுக்கு,
நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஏரோ போட்டால் தான் போகணும். ஆனால் முன்னாடி யாருமே வரல அப்படின்னா க்ரீனாக இருந்தால் போகலாம். இப்போ அங்கே தூரமாக வரானா, ஸோ அதனால் நம்ம போகலாம். யாராவது எதுக்கு அப்படி வந்தாங்கன்னா நம்ம போகக்கூடாது. அப்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்க, இதெல்லாம் காஸ்ட்லி. இந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே நிறைய கடை இருக்கிறதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். கொஞ்சம் உள்ளே போனோம்னா ரெண்டல் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. நீங்கள் இந்த பக்கம் பார்ப்பீங்க ரைட் சைடு, இதுதான் வந்து நம்ம ஆஃபீஸ் பில்டிங்ஸு. உள்ளே போகணும். ஃபீனிக்ஸ் கேம்பஸ்ன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ நான் உள்ளே என்ட்ராக போகிறேன். அங்கே செக்யூரிட்டி இருப்போம். அதனால் வந்து நான் இப்போ வீடியோ கட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோங்க. வந்துட்டதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வந்து நம்ம பிளாக்குக்கு போகணும்.